வணக்கம். ரவிச்சந்திரன், வெள்ளூர் அலங்காட்சியம்மன் கோயிலிருந்து பேசுகிறேன். 25 வருஷமா இந்த கோயில் சாப்பிடுவதற்கு பௌர்ணமி எனக்கு இடமில்லாமல் வெயிலும் மழையிலும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம். எங்கள் 15 குடும்பம் சார்பாக இந்த அன்னதானம் குளம் கட்டி அறங்காவல்துறைகளை ஒப்படைக்கிறோம். மேலும் இந்த கோயில் ராஜா காலத்தில் கட்டி கொடுத்த கோயில். இது பழமை வாய்ந்த கோயில். மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அன்னாபிஷேகம் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது வருஷம். இன்னைக்கு இந்த நல்ல நாளில் வெள்ளிக்கிழமை அம்மா பௌர்ணமி என்று இந்த அன்னதான கூடத்தை ஒப்படைக்கிறோம். அறங்காவல்துறை மீண்டும் எங்களுக்கு ஏதாச்சும் செய்ய சொன்னால் நாங்கள் பிரிப்பட்டு நாங்கள் செஞ்சு தருகிறோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியதுக்கு சண்முகனும் ராமனுஜானனும் இந்த பரமசி வாங்கி கொடுத்தாங்க அறங்காவல்துறையிடம். அவங்களுக்கு மிக்க நன்றி. இது எப்போ நீங்க அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்கிறீங்க? இன்னைக்கு 15/11/2024 அறங்காவல்துறை ஒப்படைக்கிறோம். இங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கு எத்தனை மக்கள் கலந்துக்கிறாங்க? ஒரு 200-250 பேர் மாச பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் 2 இதுவும் வருகிறார்கள். அன்னதானமும் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஊர் மக்கள், பொதுமக்கள், ஊட்டி, குன்னூர், கேரளா, கர்நாடகா எல்லா பக்கம் இருந்து வர்றாங்க. இந்த கோயில் எல்லாத்துக்குமே பொதுவான கோயில். இந்த கோயில் இத்தனை வருஷமா நீங்க கூடம் இல்லாம இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. ஆமாங்க. இப்ப அந்த அன்னதான கூடம் கட்டணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு எப்படி தோணுது, ஆண்டவன் அருள் கொடுத்து நான் கட்டிக்கிறேன். இப்போ அது கொடுத்ததுனால பரமசிவன் வாங்கி நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிறோம். குலதெய்வம் கோயில் சொன்னீங்கல்ல? ஆமாங்க. குலதெய்வம் கோயில் பொது எல்லாத்துக்கும் குலதெய்வ கோயில். எங்க கூட்டத்தாருக்கோ குலதெய்வம் இல்ல, நாங்க அண்ணன் தம்பிகளை சேர்ந்து குடும்பத்தாருக்கு 15 குடும்பம், 15 பங்காளி மட்டும். ஆமாங்க. இப்ப யாருக்கு ஒப்படைக்க போறீங்க? கோயிலுக்கு, அறநிலையத்துறை? கோயிலுக்குங்க. கோயிலுக்கு ஒப்படைச்சா அறநிலையத்துறை அவங்க கண்ட்ரோல் இருக்குங்க. அதையும் பார்த்து இதை சீரமைச்சுக்க வேண்டியது காட்டி கொடுத்து நாங்க. இதுக்கு பின்னாடியும் அறநிலையத்துறை சார்பா கோயிலுக்கு ஏதோ ஒரு நலத்துக்கு பண்ணணும் அப்படின்னு உங்களை அணுகுனா நீங்க அதை பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணி தருவாங்க. சுமார் மதிப்பு 4 லட்சம் ரூபாய் மதிப்பு. வணக்கம். என்னோட பேரு பேச்சுமுத்து. நான் வெள்ளலூர்ல பூர்வீகமா இருந்துட்டு இருக்கிறேன். எனது முன்னோர்கள் இந்த அழகனாட்சி அம்மன் கோவிலுக்கும் பேச்சியம்மன் கோவிலுக்கும் உடுக்கை அடித்து அம்மனை தோத்தரித்து பாடி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வழியில் நானும் தெய்வ வழிபாடுடன் உடுக்கை அடித்து அம்மனை தோத்தரித்து பாடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு 25 வருடங்களாக இந்த சிறப்பு வாய்ந்த அழகுநாச்சியம்மன் திருக்கோவிலில், அதாவது இந்த கோயிலின் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் என்ற புகழ்பெற்ற ஈசன். இந்த புகழ்பெற்ற ஈசனை ராஜா காலத்தில், திரு ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது என்ற கல்வெட்டு இருக்கிறது. அதுபோக தொடர்ந்து 25 வருடங்களாக இந்த கோவிலில் சிறப்பு பௌர்ணமி பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பூஜையின் போது அன்னதானம் வழங்கப்படும். அந்த அன்னதானத்தை ஒரு வெட்டார வெளியில் அமர்ந்து அனைத்து பொதுமக்களும் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று திரு ரவிச்சந்திரன் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அன்னதான கூடம் ஒன்றை ஏற்படுத்தி அந்த கூடத்தில் அமர்ந்து பொதுமக்கள் சாப்பிடுவதற்கு ஏதுவாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு வெள்ளலூர் பொதுமக்கள் சார்பிலும் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் சார்பிலும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கோயிலில் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் அனுதினமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா காலத்திலும் பூஜை இனிது நடைபெறுகிறது. அனைத்து பொதுமக்களும் இங்கு அர்த்தநாரீஸ்வரனை தரிசித்து அருள் பெற்று நலமுடன் வாழுகிறார்கள். வரும் கார்த்திகை தீபத்தன்று இங்கு மகா தீபம் ஏற்றப்பட்டு அனைத்து மக்களும், தமிழகத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இங்கு தரிசனம் செய்து செல்வார்கள் என்பது சிறப்பு வாய்ந்தது என்று கூறி, இங்கு இன்று நடக்கும் சங்காபிஷேகம் மற்றும் அன்னாபிஷேகத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பக்தகோடிகளுக்கும் எங்களது கோயில் நிர்வாகத்தின் சார்பிலும் வெள்ளலூர் சார்பிலும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். சொல்லலாமா?
அதாவது 2400 வருஷம் இந்த கோயில் கட்டி யாரோ ஒரு அரசனுக்கு ராஜ நாகத்தினால ஒரு தோஷம் இருந்ததுன்னு கேள்வி. அந்த தோஷம் நீக்கிறதுக்கு தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இது எப்படின்னா தினம் நாகம் சர்வசாதாரணமாக சுத்திட்டு இருக்கோம். அது வந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம். அது பூஜை மண்டலிருந்து அது வராமல் இருக்குது. இப்போ எல்லாரும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அதை பார்த்தாலே ஒரு பயம் இருக்குது. அந்த ஒரு சுத்தின்னு இருக்குது இங்கே ஒரு நாகம் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதனால அந்த தோசை நீங்கிறதுக்கு தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அது பிரகாரம் இருக்குது ஒன்று. ரெண்டாவது இந்த சாமியில் வந்து ஒரு பக்கம் தோடு ஒரு பக்கம் குண்டலம் போட்டிருக்குது. அது ஒரு வரலாறு சொல்றாங்க. அதாவது இது அர்த்தநாரீஸ்வரருடைய அம்சம் திருச்செங்கோடு இருக்குது. அங்க போனாலும் இங்க அதோட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால கட்டி இருக்கிறவ என்ன இது பண்ணியிருக்காங்கிறது தெரியல. இந்த 2 இதுதான் நம்மளுக்கு தெரியும். அதை வச்சுதான் நான் சொல்றேன். அன்னாபிஷேகமா இன்னைக்கு சிவனுக்கு உயர்ந்தது அன்னாபிஷேகம். அது ரொம்ப சிறப்பு. அது அன்னாபிஷேகம் பண்ணி அந்த சாப்பாட்டு கொண்டு போய் கங்கையில கலந்து கங்கையிலிருந்து ஒரு தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அதை சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூர்த்தி பண்ணுவாங்க. இதுதான் அன்னாபிஷேகத்துக்கு எப்பவும் வழக்கமா செய்யக்கூடிய ஒரு செயல். இத்தனை நாள் அன்னாபிஷேகம் பண்ணி அது மக்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இல்லாம இருந்துச்சு. கோயில்ல ஒரு அன்னாபிஷேகத்துக்கும் தனியா ஒரு இடம் வந்து உருவாக்கி இருக்காங்க. அது அதாவது எப்பவுமே அன்னதானம் பண்ணாங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வசதியா ஒரு கூடம் கட்டி இருக்காங்க. அதை எப்போ பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் கூட்டமா இருந்தா, ஏன்னா வெளியில தான் பண்ணி உட்காந்து இருந்தாங்க. இப்ப வந்து உள்ள உட்கார்றாப்புல வசதியா இருக்குது. மழை வெயில் எது வந்தாலும் உள்ள நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம். ஓகே. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா. கண்ணாரமுதக் கடலே போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி போற்றி. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா. பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா. பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள். கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆடிய மாதனே அம்பலவானனே, ஆடிய மாதனே அம்பலவானனே. நாட கருணையை ஏழை அறிவேனோ,
என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பனல்லவா जल प्रवाह पावितस्तरे कलेवलम्ब्य लम्बिताम्बुजङ्गमन्निनादमट्टमर्वयुच्चकार चण्डताण्डवं तनोतु न शिव शिवम् जटाकटाः सम्भ्रम भ्रमन्निलिम्पनिर्जरी विलोलवीचि वल्लरी विराजमानमूर्धनि ज्वलल्ललाटपट्टभावके किशोर चन्द्रशेखरे रति प्रदक्षिणम् मम धराधरेन्द्रनन्दिनी विलासबन्धुबन्धुर स्फुरद्दिगन्त सन्तति प्रमोदमान मानसे कृपाकटाक्षधोरणी निरुद्ध दुर्धरापदि क्वचित् दिगम्बरे मनो विनोदमेतु वस्तुनि जटाभुजङ्गपिङ्गळ स्फुरद्भणामणि प्रवाहदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्तदिग्वधूमुखे मदान्त सिन्दुर स्फुरद्भगुत्तरीय मेदुरे मनो विनोदमद्भुतं विबद्धु भूतभर्धरी ॐ नमः शिवाय सदाशिवं भजाम्यहं सदाशिवं भजाम्यहम् ॐ नमः शिवाय सहस्रलोचन प्रवृत्य शेषलेख शेखर प्रसूल धूलिधोरणी विदूसराङ्घ्रि